என்னை விமர்சனங்கள் ஏதாவது தவறு இருந்தால் நான் திருத்திக் கொள்கிறேன். என்னை விமர்சனம் பண்ணுங்கள் என்று எந்த கட்சி தலைவரும் சொல்லிக்க மாட்டார்கள். இதுவரை சொல்லவில்லை, சொல்லவும் மாட்டார்கள். ஆனால் நான் ஆரம்ப காலத்திலிருந்து என்னை விமர்சியுங்கள், என்னை விமர்சிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தால் கடிதம் மூலமாக எழுது. அப்ப இந்த செல்போன்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் நான் கட்சியை வளர்த்தேன். அதே மாதிரி நிர்வாக குழுவில் யாரையும் ஒருத்தர் பேசினாரு ஒண்ணு நான் அவர்களுக்கெல்லாம் இதை பேசுன்னு சொல்லி வாழ் சொன்னேன்னு சொல்லலாம். இதுவா நிர்வாக குழு, நீங்க இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க. என்ன பேச போறோம்? கட்சி வளர்ச்சி பற்றி தான். அப்படியே நான் சொன்னாலும் கூட கட்சி வளர்ச்சி இதை பத்தி பேசுறேன்னு தான் சொல்லியிருப்பேன். நான் ஒருத்தர் 19 பேர்கிட்ட ஒருத்தரோட பேசுறேன். ஒருத்தரோட நான் பேசுறேன். அதனால அப்பதான் நான் சொன்னேன் அந்த கூட்டத்தில், உனக்கு தலைமை பண்பு கொஞ்சம் கூட இல்லை. என்ன பண்பு? தலைமை பண்பு, ஆங்கிலத்தில் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்று சொல்லுவார். அது உனக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிடணும். அதாவது என்ன செய்யணும், ஒரு தலைவர் என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களையும் தாராளமாக சொல்லுங்கள். என்னை விமர்சனம் பண்ண தாராளமாக சொல்லுங்கள், நான் குறித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருவருக்கும் 19 பேருக்கும் நான் பதில் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிடும். அதான் நிர்வாக. ஆனா ஒருத்தர் பேச ஆரம்பித்தாரு, போட்டு அடிச்சு உதறிட்டாரு. அப்புறம் எல்லாருமே நமக்கு எதுக்கு இந்த 9, நமக்கு எதுக்கு இந்த 9. இதுதான் நிர்வாக குழுவுடைய லட்சணம். அப்புறம் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக தர்மபுரி, சேலம் போன்ற மாவட்டங்களுக்கு நான் போயிட்டு வரலாமே போனேன். ரொம்ப நாளாச்சு போய் தேர்தலுக்கு பிறகு போகல. எனக்கும் ஒரு மனசும் ஒரு மாதிரியா இருந்தது. சரி, முதல்ல நான் கட்சியை வளர்த்த எனக்கு பிடிச்ச மாவட்டம் தர்மபுரி, சேலம். சேலத்துக்காக தான் எனக்கு தலைமை நிலையத்தையும் வாங்கி கொடுத்தாங்க. ஆபீஸ் சென்னையில் நாட்டுமுத்து நாயக்கன் தெருவில் ஆபீஸ் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. சரி, அங்கே போகலாமே அப்படின்ட்டு போறதுக்கு அங்கே இருக்கிற உங்கள்கிட்ட சொன்னேன், உங்கள்கிட்ட சொல்லி தகவல் சொன்னேன். தலைமை சேரம் சொல்லி நான் அங்கே போறேன். அங்க அதுக்கு இதை கேளுங்க, பத்திரிகை நண்பர்களே, இதை கேளுங்க, கொஞ்சம் கூர்ந்து கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. போனா அங்க மயக்க வச்சு பேசக்கூடாது. மயக்க வச்சு பேசக்கூடாது. 200 பேருக்கு மேல கூடக்கூடாது அந்த கூட்டத்துல. நானும் வருவேன். நான் சொன்னேன், வரட்டும், நீ வா. நான் அவன்கிட்ட பேசல, இன்னொருத்தர் சொன்ன நமக்கு நம்முடைய பத்திரிகை தொடர்பாளர் சொல்லி வரணும்னா வரட்டும். அதை என்னை பார்க்க விரும்புகிறவர்கள் நான் தங்கி இருக்கிற உணவு விடுதியில தான் பார்க்க வேண்டும்.